நிறைவேறாமலே போன மனோஜின் கடைசி ஆசை, நிலை குலைந்து போன பாரதி ராஜா. 48 வயசுல மரணம், நம்பவே முடியல. கேள்விப்பட்டதும் அவ்வளோ அதிர்ச்சியா இருக்கு. கனவுகளையோ ஆசைகளையோ எப்படியாவது அடைஞ்சிடணும்னு அவ்வளோ போராடின மனோஜ் இப்ப நம்ம கூட இல்லாதத நம்பவே முடியலையே. இதுதான் நேற்று இரவிலிருந்தே நம்மையும் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய செய்தியா இருக்கு. பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் அப்படிங்கிறத மாத்தி மனோஜுடைய அப்பா தான் பாரதி ராஜான்னு எப்படியாவது எல்லாரையும் சொல்ல வச்சிடணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டு போராடினாரு மனோஜ். அப்படிதான் பாரதி ராஜா இயக்கத்துல முதலா மனோஜ் நடிச்சு வெளியான படம் தாஜ்மஹால். பாடல் கதைன்னு படத்துக்கு வியாபாரம் இருந்தாலும் மனோஜ்க்கு பேர் கிடைக்கல. இதுல ரொம்பவே உடைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் அல்லி அர்ஜுனா, வருஷமெல்லாம் வசந்தம் உள்ளிட்ட சில படங்கள்ல நடிச்சாரு. ஆனா எதுவுமே ஓடல. அப்போதான் ரியாலிட்டியை ஏத்துக்கிட்டு சமுத்திரம் படத்துல சரத்குமார், முரளி உள்ளிட்ட பெரிய நட்சத்திரங்களோட சேர்ந்து நடிக்கிறார். இந்த படம் அடையாளமா மாறினாலும் அந்த அடையாளத்தை தக்க வச்சுக்க அடுத்தடுத்த படங்கள் கை கொடுக்கல. அப்பதான் இது வேண்டவே வேண்டாம், இயக்குனர் ஆகலாம்னு தன்னுடைய அப்பா கிட்ட சங்கர், மணிரத்னம்னு எல்லார்கிட்டையும் உதவி இயக்குனரா வேலை பார்த்தாரு. ஆனா இயக்குனர் ஆசையும் அவரை கைவிட்டுருச்சு. அதன் பிறகு தொடர்ந்து உடல்நிலை சரியில்லாமல் போனது. பெரும்பாலான நாட்கள் மருத்துவமனையில இருந்த அவருக்கு ஹார்ட் அட்டாக்கும் வந்துச்சு. 90% மேல அடைப்பு இருந்ததால பைபாஸ் சர்ஜரி பண்ணி ஓய்வில் இருந்தவர் தான் நேற்று மாலை உயிரிழந்திருக்கிறார். பாரதி ராஜாவால அறிமுகம் செய்யப்பட்டு எத்தனையோ பேர் இப்ப வரைக்கும் உச்சத்துல இருக்காங்க. ஆனா தன்னுடைய மகனை அப்படி ஒரு அவசரத்துல பார்க்க முடியலையேங்கிற தீராத வருத்தம் பாரதி ராஜாவுக்கு இருக்கு. இளையராஜாவின் மகள் பவதாரணி இறந்தப்பவே குலுங்கி அழுத மனுஷன் இப்போ எல்லா வேதனையும் சுமந்துட்டு எப்படி நாட்களை கடத்த போறாருன்னே தெரியல. மகன் இறந்த சோகத்தை விட கடைசி வரைக்கும் நிறைவேறாத ஆசைகளோடும் கனவுகளோடும் மனோஜ் இறந்ததுதான் பாரதி ராஜாவுக்கு ஆற்ற முடியாத துயரமாக மாறி இருக்கு. எத்தனையோ நட்சத்திரங்களை உருவாக்கின டைரக்டர் பாரதி ராஜாவோட ஒரே மகன் மனோஜ் இப்போ தொட முடியாத தூரத்துல ஒரு நட்சத்திரமா போனது பெரும் சோகம்தான்.